என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பெரிய பர்வதமே சமபூமியாவாய். ஆண்டவர் நல்லவர். பல சாட்சிகளை கேள்விப்பட தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த வசனத்தை வைத்து ஜெபித்து தேவன் பெரிய விடுதலையை தந்திருக்கிறார், பெரிய நன்மைகளை செய்திருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில் தடுத்து கொண்டிருந்த பெரிய பிரச்சனைகள், எங்களுக்கு விரோதமாக இருந்த வழக்குகளை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் போக பண்ணினார் என்ற பல சாட்சிகளை கேட்க தேவன் கிருபை செய்தார். எல்லா கனமும் மகிமையும் துதியும் கர்த்தர் ஒருவருக்கே உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க ஒருவேளை இந்த வசனத்தின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில பர்வதத்தை போல இந்த வருஷத்துல உங்களை பயம்புறுத்திக்கிட்டு இருந்த காரியம் அது மறைந்து போயிருக்கும் என்றால் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இதை செய்திருப்பார். சோதித்து பாருங்கள். உடனே ஆண்டவர் நாம மகிமைக்காக நீங்க எங்களுக்கு சாட்சி பகரலாம். கீழே காண்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க ஒரு ஆடியோவாகவோ அல்லது டெக்ஸ்டாவோ நீங்க சாட்சி பகரலாம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்காக சாட்சியாய் நிற்கிற இன்னும் அதிகமான கிருபைகளையும் நன்மைகளையும் நமக்கு தந்தருளுவாராக. இன்னைக்கும் பலப்படுங்கள் என்ற தலைப்புல தான் உங்களோடு கடந்த ஒரு சில நாட்களாய் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். பெரிய பர்வதத்தை பார்த்து நமக்குள்ள சில பலவீனங்கள் வந்துவிடும். அதை மேற்கொள்ள முடியாததுனால மனதளவிலே பலவீனங்களை சந்திக்கிறோம். மனதளவிலே நம்முடைய அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், அதாவது அதைரியங்கள் நமக்குள்ள வந்துருது. நிறைய பேர் அதைரியத்தினால அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பலனை இழந்து விடுகிறார்கள். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க அதைரியப்பட்டு பலவீனப்பட்டு என்னால் இதுக்கு மேலே மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நீங்கள் மனதளவிலே பின்தங்கி இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் நேற்று தினத்தில் சொன்னேன், கிருபையிலே பலப்படுங்கள். தேவன் நம்மை கிருபையில பலப்பட சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் கிருபையின் மேல் கிருபையை சுதந்திரித்து கொண்டே இருப்போம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நம்ம பலப்படுத்தி ஆகணும். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம். 2 நாளாகமும் 14:7. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால்கள் போட்டு பலப்படுத்துவோமாக. பாருங்க, ஆசா ராஜா சொல்லுகிறார், இந்த பட்டணம் அமைதியா இருக்கு, இப்போ தாழ்பால்களை போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. இன்றைக்கு தாழ்பால்களை பலப்படுத்துங்கள். உங்க முன்னால் இருக்கிற பர்வதம் சமபூமியாக மாறும். நமக்கு எதிராக வருகிற பெரிய பெரிய யுத்தங்களிலே நம்மளால ஜெயிக்க முடியாம போராடுகிற நேரம் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம சோர்ந்து போகிறோம் இல்லையா? அப்போ அதற்கு காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு விதத்திலே சத்ருவானவன் உங்களோடு கூட மோதி போராடி உங்களை பலவீனப்படுத்துவான். இதுதான் பிசாசினுடைய தந்திரம். பிசாசின் தந்திரங்களை புரிந்து கொள்ளுங்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ரெவிதீமை விட்டு கடந்து வருகிற நேரத்தில் ஒரு பெரிய சவாலை சந்திக்கிறார்கள். என்ன நடந்தது? அங்கதான் அவங்க தண்ணீர் இல்லாததுனால சோர்ந்து போறாங்க, முறுமுறுக்கிறாங்க. இதுவும் பிசாசின் தந்திரம். இவங்களை முறுமுறுக்க செய்து இவங்களை சோர்வடைய பண்ணினால் அந்த நேரத்தில் பிசாசானவன் பாருங்க, அந்த அமலேக்கியன் ஏசாவின் சந்ததி, அதாவது இந்த தேவனுடைய மனிதர்களுக்கும் ஆவிக்குரியவர்களுக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணுகிற இந்த அமலேக்கியன் பின்புறமாக வந்து அவர்களில் அநேகரை கொலை செய்து விடுகிறான். அப்போ இந்த ஜனங்களுக்குள்ள மனதளவிலே தளர பண்ணுவதற்கு அவன் நேரடியாக மோத மாட்டான், ஏதோ ஒரு விதத்தில் உங்களோடு போராடுவான். அப்போ அவனை உள்ள விடக்கூடாது அப்படின்னா நீங்க உங்களுடைய தாழ்பால்களை பலப்படுத்துங்கள். எந்த விதத்திலோ உன் வாழ்க்கைக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களிலே பிசாசானவன் நுழைந்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அவனை நுழைய விட்டுட்டு பின்னால அழுது கண்ணீர் வடித்து பிரயோஜனம் இல்லை. அவனை நுழைய விடாதீங்க. அவனை ஆரம்பத்திலேயே தடுக்க வேண்டும். உங்கள் தாழ்பால்களை பலப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, தாழ்பால் பலவீனமா இருந்தா அவன் உள்ள வந்துருவான். பாருங்க, அந்த இடத்துல அந்த சோர்ந்து போற நேரம் அமலேக்கர்கள் மேற்கொண்டு விட்டார்கள். அவங்க தளர்ந்து போனார்கள், அவர்களுக்குள்ளாக விடாய்த்து போயிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா சில நேரங்களில் நம்ம பெரிய பர்வதத்தை பார்த்து, பெரிய பிரச்சனையை பார்த்து அதை ரொம்ப போட்டு மனதில் நிறுத்தி அதை யோசித்து அதில் கவனம் செலுத்தி நம்முடைய கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற பலனை இழக்கிறோம் பார்த்தீங்களா? அதனுடைய காரியமே என்னன்னா, எப்படியாவது பிசாசானவன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களோடு வந்து தாக்க முயற்சிக்கிறான். பிரியமானவர்களே, கடந்த நாட்கள் அப்படி உங்களை தாக்கி இருக்கலாம், உங்களை சோர்வடைய பண்ணியிருக்கலாம். நீங்கள் சோர்வடைந்திருக்கும் போதெல்லாம் கூர்ந்து பாருங்களேன், ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை நீங்கள் இழந்திருப்பீங்க, ஒரு பெரிய பர்வதத்துக்கிட்ட மோத முடியாமல் பின்தங்கி இருப்பீங்க, அல்லது ஏதோ ஒரு இழப்பை சந்தித்திருப்பீங்க.
யோசித்து பாருங்க பிரியமான சகோதரனே சகோதரியே, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. உங்களோடு கூட வேதத்தில் ஒரு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன். 147 சங்கீதத்தின் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 13வது வசனம். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி. நம்ம பொறுப்பு அந்த வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கணும், அந்த வாசல்களுக்கு தாழ்பால் போடணும், அதை பலப்படுத்தணும். அப்படின்னா கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், நம் குடும்பத்தை காப்பாற்றுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாசல்களின் தாழ்பால்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறதா? அப்படின்னா தேவன் இன்னைக்கு நம்மளை பலப்படுத்த சொல்லுகிறார். நமக்கு அந்த தாழ்பால்கள் பலப்படும்னா பிசாசு உள்ள நுழைய முடியாது. அவனை தடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவனை விட்டுட்டாதான் நம்ம மனதளவில் அவன் நம்மளை தாக்கிடுவான். அதனால எந்த விதத்திலும் அவனுக்கு இடம் கொடுத்துறாது. பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம அப்படி பலப்படுத்தலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோவேல் 2:9 வாசிக்கிறோம் பாருங்களேன். யோவேல் 2:9, அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகனி வழியாய் திருடனை போல உள்ளே நுழையும். இப்படியாவது நுழையும். ஒரு இடத்தையும் அவனுக்கு திறந்து விடாதீங்க, ஒரு விதத்திலும் திறந்து விடாதீங்க. நம்ம பேசுற சில வார்த்தைகள் கூட பிசாசுக்கு கதவை திறந்த மாதிரி இருக்கும். வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துங்க. நீங்க பார்க்கிறது, பேசுறது, செய்வது எதுவும் பிசாசுக்கு கதவை திறக்கிறதற்கு நாம் காரணமா இருந்துடக்கூடாது. பலகனி திறந்திருந்தாலும் அதன் வழியாய் வருவானாம். நான் இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். எரேமியா 9ஆம் அதிகாரத்தின் 21வது வசனம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாவு நம்முடைய பலக்கணிகளில் ஏறி நம்முடைய அரண்மனைகளில் பிரவேசித்து. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த சாவு என்பதை நான் ஆவிக்குரிய மரணமாய் சொல்லுகிறேன். பல இடங்களிலே எப்படியோ எங்கேயோ அது தேடி பலக்கணிகள் வழியாய் வந்து அது பிரவேசிக்கிறது. இடம் கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க, ஒரு நாள் இடம் கொடுக்காதீங்க. சின்ன சின்ன விஷயத்துல கூட நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுல கவனமா இருப்போம். கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு சொல்லி பிசாசு அவன் தீவிரமாய் அவன் வேலையை செய்கிறான். நம்ம வாசல்களின் தாழ்பாலை பலப்படுத்தி நாம் சேஃபா கர்த்தருக்குள், அவருடைய பிரசன்னத்துக்குள், அவருடைய மகிமையான அந்த அடைக்கலத்துக்குள் தங்கி தாபரிப்போம் என்றால் ஒரு பிசாசும் நம்மை தொட முடியாது, நம்மை அவன் எந்த விதத்திலும் தீண்ட முடியாது. தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு உதவி செய்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம். வாசல்களின் தாழ்பாலை நான் பலப்படுத்துவேன்னு சொல்லுவோம். கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. நாகும் 2ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்ளுங்கள். நாகும் 2:1. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, நாங்கள் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி சத்ரு உட்புகாதபடிக்கு நாங்கள் கவனமாய் அதை காக்க கிருபை தாரும். எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, இந்த பின்மாற்றம், இந்த ஆவிக்குரிய மரணம் எங்கள் வாழ்க்கையில எந்த வழியிலும் நுழைந்து விடாதபடி கவனமாய் அவனுக்கு எதிர்த்து நிற்க கிருபித்தார். ஆண்டவரே, பேசுகிற சின்ன சின்ன விஷயம் கூட பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறதா இருந்துடக்கூடாதே. நாங்கள் கவனமா இருக்க இன்னைக்கு எங்க கூட பேச நம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாசல்களின் தாழ்பால்களும் பலப்படுத்தும். அதிலே கவனமாய் இருந்து பெரிய பர்வதத்தை மேற்கொள்ள கிருபை பாராட்டும். நம்முடைய பிள்ளைகள் விடாய்த்திருக்கிற நேரத்தில் பிசாசு வந்து மேற்கொண்டு விடுவான் என்று நாங்கள் பார்த்தோமே, அப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்த வார்த்தை கேட்கிற எந்த குடும்பத்துக்கும் நடக்காதபடி ஆண்டவரே, விடாய்த்த ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவன் அல்லவா, உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையினால இந்த மாதம் இதுவரைக்கும் அழகாய் கர்த்தர் நம்மளை நடத்தினார். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி சமூக பணிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நம்ம சமூக பணிகளுக்காக நீங்கள் இந்த மாதத்தில் இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் 1000 ரூபாய் இந்த சமூக பணிகளுக்காக கொடுக்காதவர்கள், நீங்கள் கொடுத்து தாங்க உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பெரிய பணியில் நம்ம ஒவ்வொருவரும் ஒரு சின்ன சின்ன விதைகளை விதைப்போம். உங்களுடைய விதை நிமித்தமாய் ஒரு டயாலிசிஸ் சென்டருக்கு உதவியாக இருக்கும், அல்லது பீடியாட்ரிக் சென்டருக்கு உதவியாக இருக்கும், லைவ்லிஹுட் சென்டருக்கு அது உதவியாக இருக்கும், முதியோர் இல்லத்துக்கு அது உதவியாக இருக்கும், ஐஏஎஸ் அகாடமிக்கு அது உதவியாக இருக்கும். நம்ம இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்ய போகிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு இந்த ஊழியத்தில் இன்னும் ஈடுபட விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். குறிப்பாக ஒரு முதியவரை நீங்கள் உங்கள் குடும்பத்தின் சார்பில் அல்லது ஒரு குழுவாக, சபையாக, நண்பர்களாக சேர்ந்து ஒரு 15,000 ரூபாய் கொடுத்து அவங்கள நீங்கள் தாங்க முன் வரலாம்.
இந்த ஊழியத்தை குறித்து, இந்த பணிகளை குறித்து உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லலாம். உங்களால் முடிந்த அளவு அவர்களிடத்தில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கலெக்ட் பண்ணி நீங்கள் அனுப்ப உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் விதைக்கிற எந்த விதையும் வீணாய் போகாது. இணைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா கனமும் துதியும் கர்த்தர் ஒருவருக்கு. எனவே நாம் சேர்ந்து செய்வோம். நம்முடைய சென்டர்ஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். வாங்க, ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். God bless you.